கன்னி ராசிக்கு நல்லா இருக்குங்க. தொழில், வருமானம், மன நிம்மதி, இது வரைக்கும் இருந்து வந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போகும். ஏன்னா குரு 9ஆம் வீட்டுக்கு போக போகிறார். இவர் போகும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். 9ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டுக்கு அந்த வருஷ கடைசியில் மாறுவார். அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 10ஆம் இடத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தொழில் மாறுதல்கள், மன நிம்மதி, சந்தோஷம், ப்ரமோஷனு, அதிக சம்பளம் அப்படின்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும். சுப விரயங்கள் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு முதல் பாதி, 2வது பாதின்னு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எடுக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, பாப்ப நாசம், பாப்ப விநாசம், அதுக்கு பேர் பாப்ப நாசம். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திருப்பதி கை காட்டுவீங்க, இல்ல தமிழ்நாட்டிலே இருக்கு பாப்பநாசம், குத்தாலம் பக்கத்துல. அங்கே ஒரு அபூர்வமான கோவில் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற கன்னி ராசி நேயர்கள் அத்தனை பேருமே தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. 108 லிங்கம் அங்கே இருக்கும். அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 108வது லிங்கம் அனுமந்த லிங்கம். அனுமனே அங்கே லிங்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அதிசயம். ஆகவே அப்படிப்பட்ட லிங்கத்துக்கு அங்கேயே போயிட்டு துளசி வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க, பூ வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு சொம்பில் நல்ல தண்ணி எடுத்துங்க, நல்ல தண்ணி, சுப தண்ணி. அந்த தண்ணியை ஊற்றிட்டு குங்குமம், விபூதி எல்லாம் வச்சு நீங்கள் பூவை வச்சுட்டு வாங்க. 108 லிங்கத்தையும் எப்படி பூஜை பண்ணுறோன்னு அங்கே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை செஞ்சுட்டு வாங்க. கடைசியாக 108வது லிங்கம் அனுமந்த லிங்கம் பாதம் படித்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.